ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெஷ் பைத்தங்க என்ன நம்மட இதுக்கு வரும்போது சாப்பிடாதான் இதோட பெருசா வருமா தான் பைத்தங்க இதோட பெருசா வருமா தான் எல்லாரும் பாருங்கள் பைத்தங்க தேவை என்றால் கழுதாவளை நாடுங்கள் பாபா இதாக அடிப்பேன் அதான் எதிரி வந்தான் வேற ஒருத்தர் இல்லை இது நான் போய் யோசிச்சது நான் புதுசா கதையெல்லாம் சொல்லி வராம இதுக்கு அதுக்கு ஒரு ரோடு இருக்குது அதெல்லாம் உனக்கு பயிர் தான் இந்த ரோட எப்படி போறேன் இல்லை இல்லை பிரச்சனை இல்லை அதான் இது என்னதான் இது ஓ இதான் கொத்த வரண்ணே இதில் இப்போ அவரைக்காய் காய்ச்சிருக்கா தான் அந்த இந்த அவரைக்காய் தானே நீ ஆகிற கட்டம் தான் அது என்ன ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேன் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் குஸ்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்கடியில் இப்போ நம்ம இங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கழுதாவளையில் இருக்கோம் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ எடுத்துக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திரும்பியும் அத்தானாக்கல்ற ஏரியாவில் வந்து தோட்டத்து வீடியோ எடுத்துக்கோம் அது வந்து பைத்தங்கா வேறு கத்தரி இப்படி ஏகப்பட்ட கொத்தவரை பல லட்சங்களில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மக்கள் வந்து தோட்டங்களில் வந்து பண்ணிவிடுங்க அப்படி தானே தான் வெளிநாடுக்கு போகாமல் இங்கேருந்தே உற்பத்தியெல்லாம் செஞ்சு இல்லை அப்படி தலையாட்டின உடனே உண்மைதானே இங்கே அவங்களோட கஷ்டம் அவங்கள பயிர் செய்யறது பயிர் கஷ்டம் தான் செய்யறது 6 மணிக்கு வந்தவர் இந்த 11 மணி சரி அதுதான் வேலை இவனு சண்டை பிடிக்குது நம்ம சொல்ல விட்றானுல்ல ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா கஷ்டம் தான் கஷ்டம் இல்லாமல் ஒன்றுமே நம்ம மேலே வளர்ந்து போயிடாது கஷ்டப்பட மேலே வளர்ந்து போகும் அந்த வயலில் பார்த்தீங்கன்னா இப்போ 10ஆம் வரைக்கும் 2 பேரை காட்டினார் அண்ணன் தம்பி ஆக்கலேருந்து குத்தகைக்கு வளவு எடுத்து அதே தோட்டம் செஞ்சு கூட பைக் வாங்கினாங்க அப்படி வாங்கினாங்க இருக்காங்க இப்போ அதான் ஒரு 2-3 வீடியோ அந்த வீடியோவில் காய்ச்சி அந்த கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு இந்த உதவி செய்கிற இதெல்லாம் அது உண்மையான நல்ல கதை நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்றா வீடியோ எடுத்து போடுங்க தம்பி நாங்கள் காசை கொடுக்க வீடியோ எடுத்து போடுங்க வீடியோ உரியாக்களுக்கு அனுப்புறது வேறு வழக்கம் நம்மளை எடுத்து போகிறது அதான் அந்த ஹெல்பிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் வரல அதில் ஏகப்பட்ட பிரச்சனை அந்த வீடியோவில் அதான் நான் காய்ச்சி போட்டேன் நேரத்தோட நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்டா எதுவும் தவறெல்லாம் காய்ச்சிருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க ஆனால் கதை வந்து பார்த்தீங்கன்னா அது உண்மை கதை தான் என்ன தான் கொடுத்த கைக்கு தெரியாமல் அவங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு இதுக்கு அவங்க சந்தோஷம் பட்டாக போதும் அதை வீடியோ எடுத்துட்டு அவங்க நான் செஞ்சு தந்தை அடிக்கிறதா அதோட கொடுக்காம வருது நல்ல அது உரியாக்களுக்கு அனுப்பினா பரவாயில்ல அது உரியாக்கள் பார்த்து அது இதுக்கு அது என்ன சம்மந்தம் பார்த்தா அதுதான் காய்ச்சி அதுக்காக தான் நாங்கள் அப்டேட் பண்ணிக்கேன் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கூடுதலாக மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தோட்டம் தான் செய்கிற கழுதாவளியில் இங்கேருந்து கல்முனைக்கு ஏற்றுமதி என்ன இங்கே தான் கல்முனை தானே ஏற்றுமதி கல்முனைக்கு தான் இங்கேருந்து கூடுதலாக ஏற்றுமதி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சும்மா ஒரு சாதாரண உதாரணத்துக்கு ஒரு 500 ரூபாய்க்கு கொச்சிக்கா கொடுத்தாங்கன்னா ஜாவாரி மாதிரி ஒரு 1500 ரூபாய்க்கு ஒரு 1000 ரூபாய் வச்சு ஒரு 500 ரூபாய்க்கு மேலே வச்சு விற்காங்க பார்க்க போனால் தோட்டக்காராக்களோட அந்த ஜாவாரி மாருக்கு தான் லாபம் அதே மாதிரி தான் இந்த மீனவர்கள இதுவும் பெரும்பாலும் மீனவர்களை பார்த்தீங்கன்னா அவங்களும் அப்படி தான் கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சி வராங்க நடுக்கடலாம் போயிட்டு ஜாவாரி மாதிரி தான் எப்பயுமே கஷ்டப்படுறாக்கள் கஷ்டப்பட்டு ஓரளவான லாபம் தான் ஆனால் அந்த வியாபாரி மாதிரி தான் கொஞ்சம் கூடுதல் எடுக்கிறது அதான் அப்டேட் பண்ண நினச்சேன் ஒரு அப்டேட் பண்ணிக்கேன் அதுதான் நன்றி அவங்களோட தோட்டம் நான் சுற்றி நம்ம வேறு தோட்டங்களை எடுத்துக்காட்டு என்னோட லாஸ்ட்ல இருந்து வரும் இன்னும் இருக்குது அதே மாதிரி நீங்களும் தோட்டத்தை செஞ்சு சும்மா வேறு லெவலில் முன்னுக்கு வாங்க நம்ம சேனல் போய் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எங்கே நிற்கணும் பார்த்தீங்கன்னா கழுதாவளையில் நிற்கும் இப்போ அத்தானாக்கடை வீட்டிலேருந்து இப்போ இன்னொரு தோட்டத்துக்கு போக போகிறோம் என்ன தோட்டத்துக்கு தான் போகிறோம் நம்ம இப்போ வந்து பைத்த தோட்டத்துக்கு பைத்த தோட்டத்துக்காக தான் ரைட் ஓகே இங்கே பாருங்க இங்கே ஃபுல்லாக இது அடுங்க தான் அப்படி நம்ம இடத்துல காட்டி வருவோம் இங்கெல்லாம் மரவள்ளி தோட்டங்களை போட்டிருக்காங்க இங்கெல்லாம் கொச்சி தோட்டம் ஃபுல்லாக தோட்டம் தான் கிடக்கு இல்லை சூரிய வெளிச்சம் உண்டு அடிக்குது வருது எங்கேயோ கூட தடிக்காரு போல ஓடும் மாதிரி அது வந்து சூரியன் இது அடிக்குது இங்கே இருக்கு ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தோட்டம் தான் 2 பக்கம் தோட்டம் இங்கெல்லாம் என்ன தான் கீரையா தான் இது பைத்தங்கா கொத்த வரக்கா என்ன தான் இப்போ நாங்கள் இப்போ காலேஜில் எடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சரியா கழுதாவளை பொறுத்த மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தோட்டம் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி எடுக்கிறது தான் இப்போ நாங்கள் வந்திருக்கோம் இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் ஒரு வெளிவட்டமாக காட்டுறோம் பாருங்கள் எல்லாம் ரோட்டு இந்த இடங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா முன்னுக்கு இருக்கிறது வந்து வெத்தலை தோட்டம் இது வெத்தலை தோட்டம் அது என்ன தோட்டம் தான் நடக்கிறது கத்திரிக்காவா கத்திரி தோட்டம் இது ரைட் இது கத்திரி தோட்டம் இப்போ நம்ம இதுக்குள்ள எங்கே தான் கடற்கரை பக்கமா இங்கே பக்கமா இங்கே வந்து நம்மளோட அத்தாண்ட ஃப்ரெண்ட்ற காலேஜில் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ்
ஆமாம் இங்கே ரோட் கொஞ்சம் ரோட் பிரச்சனை நமக்கு கிரல் ரோட்டை நமக்கு பிடிச்ச ரோட் தானே மெதுவாக போனால் சரி ஸ்பீடாக போனால் தான் சிக்கல் சறுக்கி விட்டுரும் என்னதான் என்னதான் இவரத்தை பதுங்குறீங்கண்டா இவரத்தை தோட்டம் வந்துட்டா தோட்டம் இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு முன்னுக்கா இருக்கு ஆள் இருக்கா தெரியல வாதா போய் பார்ப்போம் இல்லாட்டி வேலி ஊரணும் வேலி பூரணுமா என்னத்தான் அடி வாங்குறதுக்கு நமக்கு பிள்ளை இல்லையே தான் அடியா என்ன செய்யலாம் ஆள் போயிட்டு தான் எல்லாரையும் கொத்தி இந்த தோட்டத்தை நான் எடுக்க போகிறேன் பின்னமே இந்த தோட்டத்தை அடிக்க போகிறாங்க இது என்ன பக்கத்தில் நடிக்கிறேன் பக்கத்தில் அடிக்கிறது இதுதான் பைத்தம் ஆரத்தாங்க மரத்தில் கட்டி வச்சுக்காங்க ஒரு ஆளை கண்ணு படாமல் சுற்றி படாமல் வரும் கண்ணு பட போகுது ஐயா சின்ன கவுண்டரு அவரா அவர் தான் அதை கட்டி வச்சுக்கண்ணே ரைட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அத்தாண்ட ஃப்ரெண்டை காலேஜில் போகிறோம் அதான் அடைச்சிடுங்க அப்புறம் மாடு கிட்ட வந்தான் சிக்கல் பாட்டாவெல்லாம் கலட்டுங்க அதான் இதில் ஒரு ஆளை கட்டி வச்சுக்க என்னதுக்கு தான் அது இந்த கிறிஸ்டி படாமல் கட்டி வச்சுக்காங்க அதுக்கு மேலே ஃபீக்கர் ஒன்று கட்டி வச்சுக்காங்க என்னது கிளிக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு உள்ளுக்குள்ள கிளி 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 கிளிக்கு இதான் பைத்தங்க பாருங்க இது கொடியில் வளர்றது என்னதான் பைத்தங்க கொடியில் வர்றது என்னதான் இது கொடியில் இது கொடி கட்டி இது செய்வாங்க அதான் யார் பைத்தது நீ உங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க வந்தேனே வந்த இடத்துல உங்களோட கை சும்மா இருக்காது இப்படி கிளி சாப்பிடுறது தெரியுமா கிளி இப்படி தான் காலில் உள்ள அதான் பாட்டா கலட்டணும் அதான் என்னடிச்சா நாங்கள் பொறுப்புல அஜய் இவர் தான் சரியா இவர் தான் காசு வாங்க என்ன வயறு போகுது கீழே கவனமாங்கடா ஓ தோட்டத்துக்கு வந்து இது ஆடுதாது இல்லை இல்லை பிரச்சனை இல்லை அதான் இது என்ன தான் இது ஓ இதான் கொத்த வரண்ணே இதில் இப்போ அவரைக்காய் காய்ச்சிருக்கா தான் அந்த இந்த அவரைக்காய் தானே அவரைக்காய் இல்லையா அது தேவையில்லை நீ ஆகலையா ரேட்டு இந்த கலைக்கு மலைக்கறி கொடுப்பாங்க ஃப்ரீயா கழுதாவளையில் வந்தால் மரக்கறி ஃப்ரீண்ணே எல்லா பேரும் வந்து நிற்கிறாங்க இங்கே கழுதாவளைக்கு வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மரக்கறி வந்து ஃப்ரீயாக எந்த கடையில் போனாலும் மரக்கறி அள்ளி தந்துடுவாங்களாம் அப்போ தான் அடிச்சு தான் நம்பர் இருக்கு தரலாட்டிக்கு இவர் நம்பர் பார்த்தான் முன்னுக்கு போகிறாரு அவர் தான் அதெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க கஷ்டப்பட்டு தண்ணி ஊற்றி உங்களுக்கு ஃப்ரீயாக வர தரணும் கேட்பாங்க பிறகு இது இந்த பைத்தங்க காஞ்சி ஓஞ்சிட்டா தான் இல்லை ஆஞ்சாச்சேண்ணே ஃபுல்லாக இப்படி வயிறு போகுதுடாப்பா வயிறில் ஒவ்வொரு நாளும் ஆகிறது ஒவ்வொரு நாள் மாடா இல்லை 2 நாளைக்கு இருக்காவா ஒவ்வொரு நாள் இந்த பைத்தங்க எத்தனை நாளில் தான் காய்க்க ஆரம்பிக்கும் அது எப்படி இதில் சொல்லுங்களேன் கொஞ்சம் கேட்போம் அது விவசாயிட்ட கேட்கணும் பார்க்க வந்தவன்ட்ட கேட்கப்படா இது கொச்சிக்கா அப்படி இது நீ ஆகிற கட்டம் தான் இது இது என்ன இது ஃபுல்லாக கொச்சி தோட்டம் என்ன தான் எப்படி காய்ச்சிக்கிறதா ஒரு கொச்சி காய் இதான் ஃபுல் என்ன ஆ அண்டர் நம்ம எடுத்து அஞ்சது நீட்டு கொச்சிக்கா என்ன தான் இது இல்லை எல்லாம் அது அது டீப் கொச்சிக்கா கொச்சிக்கா அப்படியும் பாருங்க ரைட் ரைட் வாய் கட்டுறது தான் அடுங்க அப்படி இதை விட கூட வருமா தான் நீ காய்க்க தொங்கணும் இது இப்போ இது 3வது வரியே இதில் இது ஏற்கனவே ஆஞ்சிட்டாங்களா தான் இதில் இது 5 இது 3வது வரியே இன்னும் ஒரு கொச்சிக்கான எத்தனை நாளில் தான் காய்க்கும் இது கொச்சிக்கா 2 மாதம் 2 மாதம் 45 நாள் அப்படி போகும் 2 மாதமும் 45 நாளுமா அதுக்கப்புறம் ஆயிடலாம்ண்ணே அது வந்து நான் ஆயில அவரு 15 நாளைக்கு ஒரு கிழமைக்கு இருக்கும் நீங்க 15 நாளைக்கு இருக்க போகிற வெற்றிலே ஒரு கிழமைக்கு ஒரு காய் தான் இவன் இப்படி தான் அந்த ஊரெல்லாம் போய் சொல்லி செஞ்சு 15 நாளைக்கு ஆயிட்டு போகிறேன் இது வண்டியா தான் வண்டி இவ்வளோடையா தான் இது வண்டி ஃப்ரெண்ட்ஸ் வண்டி போட்டிருக்கு நான் இன்னும் இதாகலை நான் நிற்கிறேன் தானே நீ பெருசாக ஆகலை தாங்க பெருசாகும் போது பெருசாகும் போது அதுக்கு ஒரு வீடியோ கொடுப்போம் வெட்டும் போது இது கொத்தவரை எவ்வளோ தான் போகுது இப்போ ஒரு கிலோ தெரியல தான் பார்க்கணும் தான் பில்லையெல்லாம் செக் பண்ணணும் செக் பண்ணி போட்டு இங்கேருந்து ஆஞ்சு பிஸ்னஸ் பண்ணுவோமா நம்ம பேசாமல் எங்கேயும் போத்தவலை நாட்டணும் தான் கஷ்டப்படணும் இல்லை இவங்ககிட்ட வந்து வாங்கி நம்ம விற்போம் அப்படி இங்கே இருங்க இதான் கொத்தவரை அப்படிங்கண்ணா ஒரு கடைக்கு காணும் போல அப்படியே ஒரு கறிக்கு காணும் இந்த 2-3 ஆயிரம்ல 2-3 வாரம் ஆகணும் இந்த வாரம் எப்படி காய்ச்சி வைக்கிறீங்க இங்கே இருங்க இதான் தான் ஃபுல்லாக கண்டு ஃபுல்லாக இதாக தான் இறக்கி அங்கே போகிறேன் இங்கே பாருங்க ஆமாம் பொக்கெட் லாஞ்சி வச்சு நீ தானே போண்டா அதான் பார்த்து நான் போன பக்கம் திரும்பிட்டு அதுதான் நான் டக்குனு அவரை காப்பாற்றினேன் ஒரு கொம்பனிக்கு நட்டத்தை கொடுக்க பார்க்க ஆட்டையே போகிறேன்டா உங்களை கேட்டுதான்டா எப்படி இருக்கேன்னு வரதான் இல்லையே இல்லை தான் ஃபுல்லாக காய் ஃபுல்லாக காய் தான் இது ஒரு கடைக்கு காணும் நினைக்கிறேன் இது காணும் தான் கம்பு ஊற்றல கம்பு கட்டல கம்பெனி கட்டுறது அது இப்படி தான் அதான் கம்பு வைக்கிற மில்லார் வைக்கிற அதுக்கு அது ஒன்றும் வைக்கல
தான் அப்படி தான் அப்படி தானே இது இதோட நடிச்சிருக்கே அங்கால பார்த்தீங்களா அங்கால ஃபுல்லாக தென்னை மரம் தோட்டம் இந்த வண்டி இருக்குது அங்கால அங்கே தோட்டத்தில் நான் கத்தார் போகல இந்த தான் இப்போ அந்த அளவு பரவாயில்லை இப்போ இந்த வளவு 2 வருஷமாக வயது எடுத்து தான் புதுச்சா ஆனால் இங்கே எப்படி செஞ்சாங்க தான் நல்லா வருமா தான் இங்கே எனக்கு தான் கொச்சியில் சும்மா இதாக இருக்குது பழுத்து கிடக்குதான் உள்ளா இங்கே வண்டி தோட்டம் என்ன தான் நம்மள அடிச்சு போடுவாங்க சரி நம்ம இடத்துல எடுத்து எடுக்கலாம் இல்லை நம்ம இடத்துலேருந்து தேவை தான் இங்கே தெரியுதானே வடிவம் பிடிச்சி எடுக்கிறேன்டா சொன்னீங்க தான் கடிக்குங்க ஓ அதான் அவரானே இது அதுக்குள்ள போத்தாலே ஆண்டா சொல்லுங்க தட்டவரானே அது அதான் இங்கே நொங்கு இருக்கா நொங்கு ஓட்டானே நம்மள காலையில் மரத்தில் ஏறணும் பிஞ்சு தான் இது இல்லை தங்காலும் இங்கே தான் எனக்கு மரம் தெரியாது எங்களை ஃபோனும் ஐயா வருவார் வேறு தெரியாது நொங்கு 1000 ஆயிரம் போல நம்ம செட் பண்ணுவோம் பவுச்சர்லாம் பிச்சு தருவார் மரம் வேறு விட்டா உங்களுக்கு தெரியா இது 4 வந்தா தான் இன்னும் 10 கம்மியாக இருக்கு இப்படி காயாது அப்படி காயண்டு நம்மளோட நெல்லிக்காய் மாய் கிடக்கத்தான் உண்டாதான் அப்படி கிடக்கத்தான் ஒரு மரத்தில் இதை விட காய்ங்க தான் கூட இந்தாங்க தான் நீங்கள் அப்டேட் பண்ணிட்டு வாங்க நீங்கள் பேசலாம் தான் நாங்கள் இதுல விவசாயத்தை பற்றி உங்களுக்கு தான் தெரியும் நமக்கு அவ்வளோக்கு இல்லை தான் ஓரளவு தெரியும் கஷ்டப்பட்டுருக்கோம் அவ்வளோதான் இதில் பேர் என்ன விவசாயி அதில் வேறு தான் குப்பை கீரை ப்ரோ எடுத்து வீட்டை பிடிக்கிட்டு போதான் இதான் நல்ல வருத்தத்துக்கெல்லாம் சட்டப்படி சாமாதான் கல் இடியலுக்கு கும்முட்டி இடக்கத்தான் அடுத்தது செம அதெல்லாம் சாப்பிடணும் தான் ஹெல்த்தியானது ஒருத்தன் ஃபோன் பிடிச்சி வரான் அவன்கிட்ட எது கும்பிட்டின்னு மட்டும் கேளு இதான் எதான் அது கொச்சதான் என்னத்தான் நீங்கள் அத்தான கலாய்க்கியலோலண்ணே இரியாத்தான கும்முட்டியானே தான் நான் காட்டுறேன் பார்த்தேன் அதான் இது வந்து வேற பற்றி தான் எதுதான் எல்லாம் ஒரு கொச்சியா தான் எல்லாம் சீசன் தான் அப்படி இதாக இருக்கு சீசன் கொச்சிக்காதான் தான் நல்லதான் இடத்துல எங்கள்கிட்ட பேணும் ஐயா விவசாயம் கற்றுக்குறாரு இப்போ வந்து இதில் அத்தானுக்கு இப்போ கும்முட்டியை காட்டணும் இப்போ நான் காட்டுங்க என்னன்னு தெரியாது எனக்கு கும்முட்டி கிடக்கன்னு தெரியாது தான் எல்லாம் இப்போ இது மரம் பெருசாகிட்டானே இந்த மாதிரி என்னது இப்போ போய் இந்த இல்லை அவன்கிட்ட பேணுட்டுக்கல தான் எங்கே இருக்கேன் கும்முட்டி காட்டு பார்ப்போம் இப்போ நான் பார்க்கத்தான் இருக்கேன் உன்ட கும்முட்டி இப்போ எப்படி காட்டுறாண்டு இருந்தால் காட்டு இல்லாட்டி ஒன்று தூக்குங்க இப்போ நான் அதான் இதுக்கு என்ன தான் உரம் போடுறவங்க இதுக்கு யூரியா டிஸ்கவரி ஃபசல் இது நிறைய இருக்கத்தான் ஒவ்வொரு மருந்து அடிக்கணும் தான் ஒவ்வொரு நோய் வேற ஒன்று கொடுக்கணும் தான் அங்கே என்னதுக்கு அண்ணன் தண்ணி அடிக்காது அது இப்போ கத்தரியா தான் கத்தரி அது இப்போ கொஞ்ச நாள் எல்லாம் காயாயிர வரும் தான் தான் இன்னொரு மாதம் போனால் சரி ஆயிலானே ஆயிடலாம் வாங்க பைத்தங்கோடி பக்கம் போயிட்டு போவோம் இதை தான் பைத்தங்கொடி இப்போ நீங்கள் விடக்கட்ட வேலை வந்திருக்கீங்க ஆனால் இது இப்போ என்ன ஆயும் அந்த கொடிகளை காய்ச்சி காய்ச்சி கிடக்கு கிளித்தொல்ல ஒரு வகம் விடுதில்லை பொடிக்கிற தண்ணி சுருக்கம் தான் வைக்கணும் இதை கேட்டால் ஆண்டா தான் ஒன்று சொல்லுங்கடா பைத்தங்க அவன் தட்டிக்குவோம் வைத்தம் இது சப்பலாமா தான் அது இதாக தான் சுக்கி ஆயிடுச்சு பாகவனை காஞ்சி தான் நல்ல பெரிய வைத்தங்க சாப்பிட்றதுக்கு இதுக்குள்ள அங்கால பூந்திரிக்கலாம் அவ்வளோ தான் அதை அடத்திக்கா தான் குடக்கும் பைத்தங்க கூட பைத்தங்க பார்த்தீங்கன்னா ஓயிர பருவம் தான் இது ஓத்தான் அதான் இதில் விதை எடுக்கலாமா தான் இது ஓத்தான் விதை வந்து இது இருக்குத்தானே தாங்க இப்போ கொடி நம்மட இதில் டின் பைத்தங்க அப்படி இது டின்னில் இருக்கத்தான் ஒவ்வொரு உற்பத்தி ஆக்குற இது இப்போ வந்து தான் கோடு இதில் வந்து உழவு அடிச்சுட்டு அப்புறம் ஃபுல்லாக கோடு அடிப்பாங்க அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பைத்தங்க அடிக்குதாங்க ஒவ்வொரு இதுலேயும் தான் இப்போ இப்படி இந்த கொடி வரும்போது இப்போ நாட்டி போட்டு மாதிரி அதை கொடியில் வளர விடுவாங்க கொடியில் வளர்கிற காய் என்னென்னா இல்லை நீளமாக வருமா தான் பெரிய காயா சரி இப்போ நமக்கு ஒரு பைத்தங்க ஆயிஞ்சு தாரணே தான் ஏன் பயப்படுறாதான் அவனுக்கு இப்போ அடுத்து அடுப்பமே தான் சாப்பிடுவோம் சாப்பிட்டு பார்ப்போம் ஃப்ரெஷ் இது இதை விட நீளமாக வளருமா தான் காய் ஃப்ரெஷ் பைத்தங்க இதா இருக்கா தான் அதான் இது வர்றதான் இந்த சைஸ் அப்படி இது இதை விடையும் வளருமா தான் பைத்தங்க வேண்டிய அளவு சாப்பிடுங்க தான் ஃப்ரெஷ் பைத்தங்க ஃப்ரெஷ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெஷ் பைத்தங்க என்ன நம்ம வரும்போது சாப்பிடாதான் இதோட பெருசாக வருமா தான் பைத்தங்க இதோட பெருசாக வருமா தான் எல்லாரும் பாருங்கள்
பைத்தங்காய் தேவை என்றால் கழுதாவளை நாடுங்கள். ஆமாம், நாடுங்க நாடுங்கள் நாடுங்க, காசு எடுத்து வந்து நாடுங்க. அதான் வா கஷ்டப்படுறான். அத்தான் கஷ்டப்படுறான். எங்களை அத்தான் வெயிலண்டு பார்க்காம சாகுறான் அந்த கடந்து. ஆ அது நமக்கே தெரியாது. அதான் அதை அதான் மாடு மாய் சாப்பிட்டா அப்படி தான் இருக்கும். இது கத்தரியா தான், இது கத்தரி உள்ள. பேனுக்கு நல்ல வேட்டையா இருக்கு பைத்தங்காயிலே. என்னதான் பைத்திய விட்டுதியா? கதை முடிஞ்சுனா அதில் காய் கிடக்கு தானே தான் புறை கெடுங்க. நீ கூட காய்க்காடா அண்ணா கொச்சிக்கு எத்தனை நாளைக்கு ஒருக்கா நாயிர ஒரு கிழமைக்கு ஒருக்கா. அப்போ மக்கள் ஏமாத்துறீங்களா தனக்கு? நாங்கள் ஏமாத்தல, அடிப்போம் ஓடட்டும். நாங்கள் ஏமாத்தல. பாபா உங்களுக்கு இதால் அடிப்பேன். 5 நாளைக்கு ஒருக்கா ஆயிரம். அதான் எதிரி வந்தான் வேறு ஒருத்தர் இல்லை. இது நான் போய் யோசிச்சது நான் புதுசா கதையெல்லாம் சொல்லி வரான். 15 நாளைக்கு ஒரு 1000 வச்சியா, 5 நாளைக்கு ஒரு 1000. அது காய்க்கிற பொறுத்து 10 நாள் சொன்னாலும் ஏற்றுக்கொண்டு இருப்பேன்டா. 5 நாள் தான் பாரு. வெத்தில கொடியானா தான் 15 நாளைக்கு ஒரு காய் காணி சண்டை வேலை நல்லா காணி. அப்போ நீ வெத்தில மட்டும் நாட்டிக்கா, வேற ஒரு நாட்டில் நீ வெத்திலா இதாதியா பாரதாம். இதை நீ பழத்து கூட்ட பருப்பு எடுத்து நாட்ட வேண்டியது தான். அதை உடஞ்சி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு. கிளியா அவன் விட்டு வைக்கிது, இல்லைட்டா பேனு விட்டு வைக்கான் இல்லை கடைசியா. ரோட்டை போய் எடுப்பான் தான் சுற்றி வளைச்சி நாங்கள் ரோட்டு பக்கம் கரக்கடை பக்கம் எடுக்க மஞ்சள் எடுப்போம். கரக்கடையில் தென்னை மரம் இருக்குதான் ஏன் போயா தெருப்ப காடி அடிப்பானே. இங்கே ஒவ்வொருத்தனை ஒரு ஆள் இருக்கான் தான் வாடிக்கண்டு. எத்தனை மணிக்கு தான் காலையில் வந்த? 5 மணிக்கு கோல் அடிக்க எனக்கு. எப்படி நடுவேல இந்த தண்ணி அடிச்சு எல்லாம் உற்பத்தி ஆகுது உங்களுக்கு? சும்மா வாங்க ஆகிங்கண்ணே, சும்மா ஆஞ்சு காலைக்கு வந்து எடுத்து போங்க. கொடுப்பாங்கடா தான் சொன்னேன், சும்மா கொடுப்பாங்கடா, ஆஞ்சி கொடுப்பாங்கடா இல்லை. வந்தா வந்தா கொடுப்பாங்கண்ணா சொல்லிக்க. நான் மாத்தலாம் இல்லைடா தான் காலைக்கு வந்தா கொடுப்பாங்கண்ணா சொல்லி. அங்கே வீட்டை இருந்து தேடி போக மாட்டான் டெலிவரியில். சொல்லி நீங்கள் என்ன செஞ்சு கிளியோட மோசமாக இருக்கீங்களா? நீங்கள் என்ன செஞ்சப்ப நீங்கள் 1/2 கிலோ போய்த்தாங்க முடிங்க முடிச்சு. நீங்கள் ஒரு பைத்தான் ஃப்ரெண்ட்ஸ் தான் பாடி அத்தாண்ட பாடி வாங்க. அத்தாண்ட நண்பன் பாடி தண்ணி எடுத்து வரலடா. குடிக்கிறா நீ குடிக்க பாவிக்கா நீ ஏரியா நல்லா கூலிங்காக இருக்கா? இங்கே சொல்லலாம் இருக்கு, நல்லா கூலிங்காக இருக்குதான். அதான் கொஞ்சம் ஏத்தால சரி. எத்தனை நாள் தான் காயாயிலாம்? காயாயிலாம் எத்தனை நாள் இல்லை? 20 நாள். உடனே போட்டுருவேன் தானே, கஷ்டப்படுறா பார்த்தாச்சு. இவங்க பெரிய நாட்டில் இருக்காங்களா, உன்னை பார்த்துக்கிது ஹெல்ப் பண்ணட்டுமே. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா இப்படி தான் முன்னேறேன். வெளிநாட்டு போவாங்க எல்லாம் கஷ்டம். தோட்டம் செஞ்சு எப்படி முன்னேறேன் பாருங்க. அப்படி சொல்ல நீ அதை விட்டு போட்டு வெளிநாட்டுக்காரன் இன்னும் வெளிநாட்டுக்காரன் கட்டுக்கிட்டு இருக்கு. நான் சொன்னால் உதவி செய்ய சொல்கிறேன்டாப்பா விவசாயமாக இருக்கு. வெளிநாட்டுக்காரர்கிட்ட உதவி கேட்காங்கடா. வீடியோ எடுத்து போட சொல்லுவாங்க, அவனோட உதவி நமக்கு தேவை. தந்து அப்படி வீடியோ பப்ளிக் பண்ணுற வேண்டாண்டா அவனை செருப்ப காட்டி அடிச்சிருங்களா தான் ஈவரக்கம் பார்க்காம. இல்லைதான் தந்தவர்த்தன்னு சொல்லி காட்டக்கூடாதான். நம்ம இந்த கொடுக்க அவனுக்கு நம்ம ஃபோட்டோ எடுத்து அனுப்புனா காணும் இவங்களை கொடுத்துருக்க மாட்டேன். அது சொல்லி காட்ட மாட்டாங்க, அது வீடியோ எடுத்து போடணும் அவங்களுக்கு. அவங்க போடணும் வேண்டாம். அப்படியே தூக்கிடாது போய் தேடி திரிஞ்சு ஃபோட்டோ தள்ளிடுறாதான். ஏன்னா கொடுக்குற கைக்கும் அது பரவாயில்ல, அது பரவாயில்ல. கொடுக்குற கைக்கும் தெரியக்கூடாதான். அதான் கொடுக்குற கைக்கு தெரியக்கூடாதுன்னு வாங்க. அவங்கள வீடியோ வர எடுத்துக்காங்கல்ல நல்லா தான் வருவாங்க. அப்படியான ஒரு உதவி தேவையில்லை அவங்கள்ட்ட. அப்படி சொல்லியே கேட்டே பல லட்சத்தை கொள்ளையடித்தாங்க. கொள்ளையடிக்கிறவன் இல்லை காலம் பார்த்தாங்க, கொள்ளை அடிக்காமல் உதவி செய்கிறவனுக்கு காலம் இல்லை. அதனால நாங்கள் வீடியோ உதவி வீடியோ
யாரா மெடிக்கல் நாளைக்கு நாளைக்கு இன்றைக்கு நைட்டு தெரியும்டா இப்போ பின்னாலும் தெரியும் ஏன் பரப்புறியா ஒரு ஆள் இல்லாட்டி என்ன டுவன் ஒரு ஆள் இல்லாட்டி ஒரு ஆள் வீசுங்கண்ணே காலை நாங்கள் விட மாட்டோம் நாட்டிலே ஒரு சொல்லி வச்சுப்போம் பாருண்டா தானே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வீடியோ எடுத்தீங்க முடிஞ்சு இப்போ வேற எங்கே தான் போகிறோம் இப்போ சும்மா எல்லா இடத்தையும் சும்மா காட்ட போகிறோம் ஓ அதான் இடத்தெல்லாம் காட்ட போகிறான் இப்போ ஏன்டா வெளிநாட்டு போனேன்டா இந்த இடத்த அவன் சுற்றி பார்க்கணும் இப்போ நாங்கள் போகணுமே தெரிஞ்சவன் நினைவுக்கு வரணும் என்ன தான் நமக்கு இங்கே பிறந்ததுல எஞ்சாதான் இருக்குது அதான் வரிப்பிக்கங்க அப்படி வரிப்பிக்காங்க என்ன தான் சட்னி அடித்தா சட்டை பிடிக்க அப்படியானே சும்மா இது எங்களோட பஸ் அடிச்சு தருவார் டெய்லி அப்போ அந்த பார்க்கும்போது அந்த ஃபீலிங்ஸ் தான் வேணுது எப்படா போய் சாப்பிட வேண்டியது இப்போ கட்டாரு இப்போ வெளிநாட்டு போன பிறகு தான் நீங்கள் எப்படா திரும்பி இலங்கைக்கு வரணும் ஃபீலிங் வரணும் இந்த ரோட்டெல்லாம் பார்க்கும்போது திரும்பி அப்படி வருமா உங்களுக்கு இங்கே இடந்து அழுத்து போயிட்டு தான் நீ எங்கேயாச்சும் போகணும் தான் வாழ்க்கையை போகாட்டணும் தான் இங்கே சரி வராது நாடு இல்லை காசு வேணும் தான் எல்லாத்துக்கும் காசு பணம் நம்புறான் கோயில் காசு இல்லாட்டி கஷ்டம் தானே தான் உள்ளா காசு இல்லாட்டி கஷ்டம் ஆனால் இங்கே இது வெங்காயம் என்ன மாந்திட்டா அதெல்லாம் வெங்காயம் பிடிங்காது அப்படி சும்மா முளைச்சிருக்குதுண்ணே சும்மா கிடக்கு இப்போ இந்த பிஞ்சு இதில் இந்த விலைக்கு பிடிங்கி போட்டு கிடக்கு அப்போ அதுக்குள்ளே வெங்காயம் இருக்குன்னு தானே இப்போ இருக்கும் அதுக்குள்ள அது வந்து இந்த சிக்கன் சொல்லுவாங்க ஓ வெங்காயம் வந்து விதை வராது விதை வராதது அது இல்லைண்ணே எல்லாம் ஃபுல்லாக கொத்தி தான் இந்த ரோட்டு ஃபுல்லாக போய் பார்த்து இந்த வியாபாரி மாதிரி எங்கே இருந்தா வந்து வாங்குவாங்க இங்கே இங்கே வருவானே தான் இங்கே நம்ம கல்முனை தானே தான் ஓடிசைவில் இன்றைக்கி 500 போனால் 300 போனால் 50 ரூபா மிச்சமாக வச்சு கொடுப்பானே ஆனால் அவனை ஏற்றுமதி செய்கிறதால அவனுக்கு தான் லாபம் இருந்த இடத்துல மக்களுக்கு 250 ரூபாய் கொச்சிக்காய் எடுத்தானேடா 500 ரூபா விற்கானே அப்போ 250 ரூபா லாபம் அப்போ மக்கள் எங்கே வந்து வாங்குறது அதுகளுக்கு லாபம் அப்போ மொத்தம் பார்க்க போனால் அவனுக்கு தான் லாபம் அவனுக்கு தான் லாபம் இப்போ நம்ம 500 ரூபாய்க்கு கொச்சிக்காஞ்சானே அவனே 1000 ரூபா விற்கானே இல்லை இப்போ 500 ரூபா வச்சு தானே தான் விற்கானே எல்லாரும் இப்போ போன முறை 550 ரூபா விலை போச்சு தான் 1000 ரூபாய்க்கு விற்கானே கொச்சிக்காய் வெளியில் எல்லா இடத்துல அப்போ கஷ்டப்பட்டு தண்ணி அடிச்சு இதெல்லாம் செஞ்ச நமக்கு இடத்துக்கு அரைவாசி நமக்கு அவனுக்கு மிச்சம் அரைவாசி அவனை நோவா மனம் கெடுத்துட்டு போகிறான் அவனை இப்போ பொழப்பாத்தான் உள்ள நோவாமல் நொங்கெடுக்க அவனுக்கு பிரச்சனை இல்லை என்ன தான் இந்த கொச்சிக்காய் ஆயிராங்க வரதான் கொச்சிக்காய் அங்கே ஆய்ப்படுது இல்லை தான் இங்கே ஜம்பு மரமெல்லாம் இல்லை அங்கே வரதான் காய்ச்சி போய் கிடக்கத்தான் ஜம்பு மரம் தான் வந்து வெத்தில வெத்தில தோட்டங்கள் அப்படியே தண்ணி அடிக்காங்க ஆக்களை தான் இது கிஞ்சால தான் லீஸ்ட்லாம் போட்டிருந்தாங்க லிஸ்ட்டில் கிடக்கா கரெக்டு இந்த லீஸ்ட்டு கரெக்ட் இங்கே வளருமா அதை வளராதே இல்லை கரெக்டு இந்த இது போட்டிருந்தாங்க பீட்ரூட் போட்டிருந்தாங்க தான் அந்த சைடில் போய் பார்த்தோம் தான் அப்போ கிடக்காண்டு இப்போ இல்லையா இப்போ என்ன ஏரியா போய் விட்டு பார்ப்போம் தான் இருந்தால் பார்ப்போம் ஃபுல்லாக தோட்டம் இது ஃபுல்லாக கடுதாவளை பொறுத்தவரை ஃபுல்லாக தோட்டம் தானே தான் போகிற கடலை ஃபுல்லாக போக தோட்டம் தான் அதான் ஒரு இடம் இதை பார்த்து போகிறோம் நம்ம ஃபுல்லாக தோட்டம் தான் இந்த அறிக்கையெல்லாம் அத்தனை பைக் தானே நினைக்கிறேன் இல்லை தான் இல்லை தான் அது சரி பெரிய விவசாயம் தான் இங்கே தண்ணி அடி வருது ஃபுல்லாக சாதாரணமாக இங்கே ஒரு விவசாயி எவ்வளோ தான் மாதம் வரும் லாபம் அவனெல்லாம் இந்த வைக்கெல்லாம் கொச்சிக்காஞ்சி அடுத்த வெளிநாடு போகல ஒன்றும் போகல பாருங்க தான் 2 வயசு 2 வயசு அவ்வளோ லாபங்கள் இருக்குண்ணே சொந்தமாக வளவு வாங்கி போட்டாங்க தான் கொச்சி நாட்டி அதுக்கப்புறம் இந்த பூமியை தோட்டி கெடுத்து அதில் நாட்டி சொந்தமாக வளவு வாங்கி அப்புறம் இது என்னத்தான் கஷ்டப்படணும் கொஞ்சம் எழும்பிட்டா இந்த மாதிரியெல்லாம் வந்தால் அப்புறம் தண்ணி அடிச்சு போட்டு போகிறோம் அப்புறம் புல்லு பிடுங்குற எல்லாம் பெரிய வேலை இல்லை புல்லு கொச்சி வளர்ந்தா புல்லு பெருசாக வளராது உள்ளுக்குள்ளே நல்லாலே வளராதுண்ணே கொச்சியில் இருக்கக்குள்ள கொஞ்சம் கஷ்டப்பட்டு எழுப்பணும் தண்ணி இது அடிக்காங்க கொச்சி ஒரு எத்தனை மாதத்துக்குள்ளே தான் கொச்சி எலும்பு பார்த்துருக்கேன் அது 2-2.5 மாதத்துக்குள்ளே வந்துடும் தான் எல்லாம் காயாக்கிட்ட வந்துடும் இப்போ நம்ம போன கொச்சி அந்த பார்த்து 3வது வரைக்கும் அப்புறம் அந்த 2 மாதம் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் போதுண்ணே கஷ்டப்பட பட்டா சரி அதுக்கு பிறகு ஃபுல்லாக இது புல்லெல்லாம் பெருசாக எதுவும் பார்த்தான் அப்புறம் நம்ம வெனல் தானே கலைஞரம் புல்லு மூடிடும்
அந்த மரம் மூடி அதுக்குள்ள அப்போ புல்லு வளர்றதுக்கு சாந்தி இல்லை தான் அதுக்கு பிறகு ஃபுல்லாக காய்க்க ஆரம்பித்த பிறகு 15 நாளைக்கு ஒரு காய்ஞ்சி கொண்டே இருக்கலாம்ண்ணே இருக்கிறான் லாபம் தான் அது பிறகு லாபம் தான் அது ஒரு பஸ்ஸில் வர இல்லை 100 நின்றாலும் உங்களுக்கு லாபம் தான் ஓ ஆனால் வெளில நமக்கு 100 எடுத்து போட்டு இங்கே தெரியாது நாங்கள் வெள்ளை வாங்கி வச்சு காய்த்து நானே தான் அங்கே 300-400 சேர்த்து வாங்கி தம்புள்ளே கொடுத்த லாபம் தானே தங்கலோகம் தம்புள்ள இல்லை ஜீப் இருக்கால தான் அங்கே போகாது அவ்வளோ சில டைம் அங்கே சுழு குடிச்சா போகும் கொச்சி வீக்கா இல்லை கட்டுப்பாடு நாங்கள் வீலே போவோம் இல்லாடி போ அங்கே அனுப்புவானே இங்கே கல்முனையில் அனுப்புகிறோன்னே தானே கூட தான் ஆ இல்லை கூடுதலாக நிறைய இடங்கள் 1000 கொச்சி அது இதெல்லாம் தம்புள்ளை தானே நம்ம விற்கிறவங்க தான் இது நோய் விழுந்துட்டு தான் இந்த இதுக்கு கொச்சிக்கண்ணே வெங்காயம் நோய் விழுந்துட்டு பார்த்தேன் எவ்வளோ நஷ்டம் தான் வியாபாரிக்கு இவ்வளோ நட்டம் தானே எடுக்கல அது அவ்வளோ நீ போகிறது தான் வெங்காயத்தில் அவ்வளோ நட்டவனே இது கழுதா இது எவ்வளோ எத்தனை ஏரியா தான் தோட்டம் தான் இருக்குது ஃபுல்லாக இந்தியாவில் பக்கம் விட தானே இது ஃபுல்லாக தோட்டம் தான் கழுதாவில் ஃபுல்லாக போகுது தோட்டம் இந்த வெங்காயம் நாட்டிக்காங்க தான் இதுக்கு வெங்காயம் எழுப்புறது கொஞ்சம் கஷ்டம் தான் அவ்வளோ வெங்காயம்லாம் இது சவுக்காலையா தான் இது சவுக்கால தான் கழுதாவில் கழுதா சவுக்காலை இதுதானே இதெல்லாம் இதுதான் ஃபுல்லாக ஃபுல்லாக பேசுகிறாங்க நாட்டிக்காங்க இதுக்கு போ ஒரு மாதத்தால் காய் இதை பிடுங்குவாங்க இன்னொரு 15 நாளையால் இலைக்கு பிடுங்குவாங்க வெங்காயம் ஓலைக்கு அதான் இங்கே வளர்ச்சி தோட்டம் தான் அதான் இங்கே இருக்கே தான் பெரிய தம்புள்ளம்மாய் ஒரு மார்க்கெட் அடிச்சிருக்காங்க இங்கே ஊருக்குள்ளே 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 அடிச்சிருக்காங்க இப்போ அது நான் போய் பார்ப்பேன் அதை கொஞ்சம் ஒரு நோமலாக ஒரு மேல் வீடியோ எடுப்பேன் உள்ளே போகாமல் அது இங்கே போய் சாமான் எடுக்கலாம் இப்போ கழுதாவில் பா வியாபாரி மாதிரி கழுதாவிலே தான் இந்த தோட்டத்துக்கே ஃபேமஸான இடம் வேணே இங்கேருந்து தொங்கல் வரைக்கும் தான் அந்த தொங்கல் இருந்து தொங்கல் வரைக்கும் பயிர் தான் ஃபுல்லாக செட்டி வளையம் தொங்கல் வரைக்கும் பயிர் தோட்டம் தான் குருந்த மடம் வரைக்கும் போகுது பயிர் தோட்டம் இதால் வெற்றிலை தோட்டம் இங்கே கூட வெற்றிலை தோட்டம் நான் நாட்டுவாங்க வெற்றிலை கொஞ்சம் சிலவு குறைவு தான் வெற்றிலை இது எப்படி தான் நாட்டுறது இது கீழே கொடி இதுதான் கொடியில் வந்து அதை நம்ம மேல் இதுக்கு தானே நல்ல வெற்றிலை இதை எடுப்பாங்க அதுக்கு ஒரு அந்த காம்பு மாதிரி காம்பில் வந்து அந்த பேரிக்கு தானே தான் 2 மொழி வச்சு முறிப்பாங்க முறிச்சிட்டு அந்த 2 மொழியை மண்ணில் வச்சு நாட்டினோடனே ஒரு வெற்றிலை மேல் விடுவாங்க அப்புறம் அதுக்கு பிறகு கொடியா படரும் படரும் அதுக்கு பிறகு நம்ம தண்ணி அடிச்சு அது தக்கண்ட எலும்பாது 3 மாதம் முடிக்கும் வெற்றிலை தோட்டம் உருவாக்க 3 மாதம் முடிக்குமா மரம் தான் அது சாகும் வரைக்கும் கிடக்குமா தான் நமக்கு வெற்றிலை தோட்டம் பராமரிச்சு வந்தா சரி அதுக்கு பிறகு கடற்கரையிலே வந்து கொண்டே இருக்குண்ணே அதுக்கு பிறகு இந்த பாருட்டா இது ஓரளவான குட்டி இது நம்ம உயரத்துக்கு உயரம் பார்த்தா அந்த குட்டி இது என்ன அப்படியே அப்படி உயர்த்துவாங்க இது என்ன தான் வளைச்சி நெட்டுலாம் அடிச்சிக்காங்க இது வந்து மார்க்கெட் ஏரியா தான் இது வந்து நமக்கு தெரிஞ்ச நம்புள்ள இதான் ஃப்ரெண்ட்ஸ் கழுதாவில் மார்க்கெட் ஆனால் பெருசாக ஆக்கல் இல்லைண்ணே நம்ம இல்லை உள்ளே போகல நம்ம அப்படி கடற்கரை பார்க்கணும் போமே தான் நம்மளை சும்மா ஒரு வீடியோ அங்கே க்ளோசிங் தான் அங்கே போகலாம் கழுதாவில் மார்க்கெட் என்ன தான் ஆக்கலையே காணல மார்க்கெட்டுக்குள்ளே மார்க்கெட்டை காண இல்லை தான் திறந்துக்காங்க அந்த மட்டும் தான் கதை இங்கெல்லாம் வண்டி போட்டிருக்காங்கண்ணே வண்டி போட்டுருக்காங்க இந்த ரோட்டால் நாங்கள் வரோம் இதுதான் பாரு என்ன தான் இந்த ரோட்டுக்கு இப்படி இந்த ரோட்டுக்கு வரோம் அங்கெல்லாம் ரோட்டுக்கு போயிருக்கோம் இந்த ரோட்டுக்கு வரோம் அப்படி இதில் தான் மாறி டைமில் வெள்ளம் வைப்பாங்க அந்த ஏரியாவில் எதில் இது கச்சா நட்டிருக்காங்க இந்த ஏரியாவில் மாறி டைமில் வெள்ளம் விதைச்சிருவாங்க இதுக்குள்ளே மாறி டைமில் வெள்ளாமல் மற்ற டைமில் கச்சான் ஃபுல்லாக தோட்டம் தான் எனி டைம் தோட்டம் தான் அதில் ஏதாவது ஒன்று மாறி 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 போட்டுக்கிட்டே இருப்பாங்க நீ அங்கே கொஞ்சம் வீடு தான் அதுக்கு அங்கே தோட்டம் இந்த இதில் போகிறதில்ல இங்கே நம்மடால் பின்னுக்கு வாராது வா இப்போ ஊருக்குள்ள உள்பட்டம் போலண்ணே இது ஊரில் தான் இதுவும் தோட்டம் தான் இப்போ வீடு கட்டிட்டாங்க கொஞ்சால வலை விற்று எல்லாருக்கும் இருக்காங்க தோட்டம் தான் ஃபுல்லாண்ணே இந்த ஏரியாவில் தான் வீட்டுக்கு போடுவாங்க இங்கே நான் வீட்டுக்கு நாட்டில் இந்த முறை இங்கே நான் வீட்டுக்கு போடுறேன் வீட்டுக்கு நாடுவாங்க இதுக்கு நம்ம நாட்டில் இதில் நாட்டில் பற்றி தான் வச்சுருக்காங்க இதெல்லாம் ஃபுல்லாக இது இது என்ன தான் இருக்காங்க இங்கே இதெல்லாம் கத்தரிங்க கத்தரி போட்டுருக்காங்கண்ணே கத்தரி கத்தரி இதில் காய் நிற்கலாம் இருக்க கேட்டான் சரி வங்காள பக்கம் எடுப்பாங்க தகர அடிச்சுக்கு தானே தான் இதுக்கு அதுக்கு ஒரு ரோடு இருக்காது அதெல்லாம் உனக்கு இந்த பயிர் தான் இந்த ரோட்டில் போய் எப்படி போகணே போட்டு ஃபுல்லாக அடிக்க தெரியாது ஆனால் கணக்கில் வந்து போட்டு தானே தெரியும் போய் பார்ப்போம் இது போட்டு இதெல்லாம் வெற்றில தோட்டம் இங்கே வாழை தோட்டம் கிடக்குறது தான் ஆனால் அந்த வெத்தலை தோட்ட பக்கத்தில் கூட தான் வாழை கண்டை நாட்டி வச்சுருவாங்கண்ணே தண்ணி அடிக்கும்போது ஆனால் வச்சு சாவலாம் தானே தான் காசு கொடுத்து வாழைப்பழம் வாங்கி சாப்பிட நம்ம ஊரில் எங்கே தான் காசு கொடுத்து வாங்க நம்ம கூடுதலாக நாங்கள் இங்கே பெருசாக வாங்க மாட்டாங்க தான்
வீட்டையும் மரம் கிடக்குதான் 2 3 மரங்கள் கிடக்கு வாழை மரங்கள் வெட்டி சாப்பிடுவாங்க என்ன தட்டுப்பாடுனா மட்டும்தான் ஓடுவாங்க கடைக்கு இங்கே பறங்கி அதெல்லாம் வீட்டை இப்போ சுரக்கோழி நாடிக்குதான் காய்க்குது காய்ச்சி என்னதான் ம் வீட்டு தோட்டம் என்னதான் வீட்டு தோட்டம் அது நான் வைக்கல எங்கட ஃபாதர் வச்சது எல்லாம் ஃபுல்லாக இதுதான் வாரம் ரஜீஷோட போய் அந்த ஸ்விம்மிங் பூல்ன்ட்டு அவன் 2 மணி 2:30 போய் வேண்டான் முயலுக்கு இந்த சட்டப்படி சாமான் காஞ்சி போயிட்டுலாம் அது இருக்கட்டாங்க கடற்கரை பக்கம் கிடக்கு பக்கம் இருக்குதான் முயலுக்கு ஆமாம் இதில் வள்ளல் வந்து நம்ம சாப்பிட்றது எனக்கு நம்ம சாப்பிட்றதா அது சாப்பிட்றது முயலுக்கு இருப்பாங்களே வள்ளல்ன்ற ஓ சாப்பிட்றாங்க அதுவும் மரத்துக்கு நல்ல மாட்டான் அது என்ன சொன்னாங்க ஆனால் நான் வந்து சிங்கள ஏரியாவில் போனோடனே கிடைச்சிட்டு தான் அது ம் சாப்பாடுக்கு இருந்துச்சு தான் அது ரைட் ரைட் வந்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வேற ஒரு வீடியோ சந்திப்போம் பாய் அதான் பாய் பாய் ப்ரோ பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பாய் அவனை ஃபுல்லாக பாய்